வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதல்வர் அவர்களுடைய அதிரடி அறிவிப்பு என்ன, அதாவது நகைக்கடன் ரத்து வந்து இப்போது வங்கிகளுடைய லிஸ்ட்டு என்னென்ன லிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த வங்கியில் மட்டும் வந்து நகைக்கடன் வந்து தள்ளுபடி பண்ணுறாங்க, பொது நகைக்கடன். அதுக்கப்புறம் தனியார் வங்கிகளுக்கு வந்து நகைக்கடன் வந்து பொது தள்ளுபடி வந்து பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பற்றியும், அடுத்தது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க்கு, கனரா பேங்க்கு, அடுத்தது யூனியன் பேங்க்கு, ஸோ இது சிண்டிகேட் பேங்க்கு, இது மாதிரியான கவர்மெண்ட் அதாவது தேசிய அளவிலான வங்கிகள்லேயும் பார்த்திங்க அப்படின்னா இதில் வங்கிகளில் நகைக்கடன் வந்து தள்ளுபடி பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோலேயே நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த நகைக்கடன் தள்ளுபடி பற்றிய அனைத்து விதமான வீடியோக்களும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். அதாவது அந்த பேங்க்கில் மட்டும் வந்து தள்ளுபடி பண்ணுறாங்க பொது நகைக்கடன் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தனியார் வங்கிகளுக்கும் உண்டா, அடுத்த தேசிய வங்கிகளுக்கும் உண்டா அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற பயிர்க்கடன்கள் தள்ளுபடி, சுய உதவிக்குழு கடன்கள் தள்ளுபடி ஆகியவை சமீபத்திய முதல்வர் பார்த்திங்க அப்படின்னா முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட அறிவிப்பு. இந்நிலையில் கடந்த மாத இறுதியில் கூட்டுறவு வங்கிகளில் 6 சவரன் வரை வைக்கப்பட்டுள்ள நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வந்து அறிவிச்சிருந்தார். அதாவது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வந்து இதெல்லாம் வந்து அறிவிச்சிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜனவரி 31 வரை நிலுவையில் உள்ள நகைக்கடன்களை பற்றிய விவரங்களை வந்து அளிக்க கூட்டுறவு சங்கங்களுக்கு கூட்டுறவுத்துறை உத்தரவு பிறப்பித்துச்சு. சரிங்களா? ஸோ இந்த நிலையில் மத்திய கூட்டுறவு வங்கிகள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள், நகர கூட்டுறவு வங்கிகள், நகர கூட்டுறவு கடன் சங்கங்கள், ஊரக வளர்ச்சி வங்கிகள் இது போன்ற கூட்டுறவு வங்கிகளிடமிருந்து நகைக்கடன் விவரங்களை கூட்டுறவுத்துறை வந்து கேட்டிருந்துச்சு. சரிங்களா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக மத்திய கூட்டுறவு வங்கிகள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள், நகர கூட்டுறவு வங்கிகள், நகர கூட்டுறவு கடன் சங்கங்கள், ஊரக வளர்ச்சி வங்கிகள் இது போன்ற கூட்டுறவு வங்கிகளிடம் மட்டும்தான் வந்து நகைக்கடன் விவரங்களை கூட்டுறவுத்துறை வந்து கேட்டிருந்துச்சு. ஸோ இந்த நிலையில் பார்த்திங்க அப்படின்னா தற்போதைய முதல்வராக வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து பொறுப்பேற்றிருக்கக்கூடிய இந்த நிலையில் இவர் வந்து முதல் கையெழுத்தை வந்து நகைக்கடன் தள்ளுபடி, அதாவது பொது நகைக்கடன் தள்ளுபடிக்கான சைன் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த நிலையில் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான 5 திட்டங்கள் மட்டும்தான் வந்து அறிவிச்சிருந்தார். ஸோ இதில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி, சரிங்களா? ஸோ இது மூலமாக வாங்கிய பொது நகை கடன் தள்ளுபடி, அதாவது பார்த்திங்க அப்படின்னா விவசாய கடன் தள்ளுபடிக்கு இந்த 2 நாள் முன்னாடி இருந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது விவசாய கடன்கள் மூலமாகவும், அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா விவசாய நிலத்தை வச்சுருந்து அது மூலமாக நகை கடன் வச்சுருந்தவங்க எல்லாத்துக்குமே வந்து ரசீது கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 நாட்களாகவே பார்த்திங்கன்னா அவங்களோட நகைகளை வந்து திருப்பி வந்து அங்கே கூட்டுறவு வேளாண்மை சங்கத்திலே வந்து திருப்பி வந்து வாங்கிட்டாங்க பேங்க்கில். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து தள்ளுபடி பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற நியூஸும் வந்து நம்ம பார்த்துருந்தோம். இந்த நிலையில் இவங்க பொது நகைக்கடன் தள்ளுபடிக்கு வந்து முதல் வந்து அவங்க எந்தெந்த பேங்க்குக்கு மட்டும் வந்து நகைக்கடன் தள்ளுபடி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வங்கிகள் மட்டும்தான். சரிங்களா? மத்திய கூட்டுறவு வங்கிகள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி, நகர கூட்டுறவு வங்கி, நகர கூட்டுறவு கடன் சங்கங்கள், ஊரக வளர்ச்சி வங்கிகள் இதுக்கு மட்டும்தான் வந்து பொது நகைக்கடன் வந்து தள்ளுபடி பண்ணுவாங்க. சரிங்களா? அதாவது பார்த்திங்கன்னா இது மாதிரியான தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளை மட்டும்தான் வந்து நகைக்கடன் வந்து தள்ளுபடி பண்ணுவாங்க. இந்த நிலையில் இது மாதிரியான தேசிய வங்கிகளை வச்சுருக்கக்கூடிய அதாவது பார்த்திங்கன்னா இது மாதிரியான தேசிய வங்கிகளை வச்சுருக்கக்கூடிய பொது நகைக்கடன் வந்து தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், 1100. இது பார்த்திங்க அப்படின்னா சிஎம் செல் சர்வீஸ். சரிங்களா? ஸோ இந்த நம்பருக்கு வந்து 1100 இந்த நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய கோரிக்கையை வைங்க. நிறைய பேர் வந்து இப்போ வந்து இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு கோரிக்கை வந்து வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பொது நகை கடன் வந்து இந்த தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிக்கு வந்து அவங்க அதாவது கேன்சல் பண்ணுற போது கண்டிப்பாக வந்து இது மாதிரியான தேசிய வங்கிகளுக்கும் வந்து கண்டிப்பாக வந்து அவங்க தள்ளுபடி பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அதனால் வந்து நீங்கள் 1100 அப்படிங்கிற நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கோரிக்கை வைங்க. இது மாதிரியான கொரோனா சுச்சுவேஷனில் தான் வந்து நகைக்கடன் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அதனால் வந்து எங்களுக்கு இது மாதிரியான அதாவது இது மாதிரியான பேங்க்லேயும் வந்து கண்டிப்பாக வந்து பொது நகை கடன் வந்து தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை மட்டும் வைங்க. அது மட்டும் இல்லாமல் தனியார் வங்கிகள், சரிங்களா? தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க்கு, கரூர் வைஸ்யா பேங்க்கு, ஸோ இது மாதிரியான தனியார் வங்கிகள் ஆகட்டும் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் வந்து தனியார் வங்கியில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து நீங்கள் 1100 அப்படிங்கிற நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு கோரிக்கை வந்து முன்னாடி வைங்க. சரிங்களா? கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இது மாதிரியான வங்கியில் வந்து அதாவது கூட்டுறவு கடன் சங்கங்கள், கூட்டுறவு வங்கிகளை மட்டும் வந்து நகைக்கடன் வந்து கேன்சல் பண்ணுவாங்க. அப்போ கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான வாய்ப்புகளும் வந்து அதிகமாக இருக்குது. இதுதான் வந்து எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்சது ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் வைங்க.
ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த டைமில் அதாவது வேலை வாய்ப்புன்ட்டு எல்லாருமே வந்து வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் கண்டிப்பாக வந்து இது மாதிரியான கோரிக்கை வைங்க. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இது மாதிரியான தேசிய வங்கியிலையும் சரி, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தனியார் வங்கியிலையும் சரி நகைக்கடன் வந்து தள்ளுபடி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் உங்களால் முடிஞ்சது நீங்கள் ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் வைங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம சொல்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய நகைக்கடன் பற்றிய அடுத்தடுத்த அறிவிப்புகள் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். தேங்க்யூ.